friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட்டினுடைய மருத்துவ குணங்களும் அதனுடைய நன்மைகள் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேரட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அந்த கேரட்ல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. நம்ம வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்லியும் ஒவ்வொரு கேரட் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுடைய கண் பார்வை திறன் ரொம்பவே அதிகரிக்குங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கண்ணாடி போடுற ப்ராப்ளம் வருது குழந்தைங்களுக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த கேரட் கொடுத்துட்டு வந்தோம்னா கண்ணை பாதுகாக்கிறதுல இந்த கேரட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ பெரியவங்களாகிய நாமளும் வாரத்துல 3 நாட்கள் இந்த கேரட் சாப்பிடலாங்க. ரொம்பவே நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவும் நல்லது. ஓகே, இப்போ இதுல என்னென்ன பயன்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாங்க. கேரட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் நார் சத்துக்கள் இதுல அதிக அளவு இருக்குங்க. இப்போ பாருங்க, ஒரு கேரட்ல இவ்வளவு சத்துக்கள் உள்ளடக்கி இருக்குது. இந்த கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள்ங்க. நம்மளுடைய கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நம்மளுடைய கண்கள் பீட்டா கரோட்டின்ங்கிற ஒரு சத்து அதிகமா இருக்கணும். இந்த பீட்டா கரோட்டினுடைய சத்து குறைஞ்சிச்சுன்னா கண் பார்வை குறைபாடு, கண்புரை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. இந்த கேரட்டை நம்ம டெய்லியும் பச்சையா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே இந்த பீட்டா கரோட்டினுடைய சத்து குறையாம இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்கள் பார்வை திறன் ரொம்பவே நல்லா இருக்கும். வயசான காலத்திலும் நம்மளுடைய கண் பார்வை திறன் தெளிவா தெரியுங்க. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. நம்மளுடைய உடல்ல முக்கியமான உறுப்புகள்ல இதயமும் ஒண்ணுன்னே சொல்லலாங்க. நம்மளுடைய இதயத்துல இயற்கையாவே பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இந்த கொலஸ்ட்ரால் சேர்றதை தடுக்கிறத இந்த கேரட் ரொம்பவே செய்யுதுங்க. இந்த கேரட் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த செல்கள் மற்றும் ரத்த நாளங்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த கேரட் பயன்படுதுங்க. அதே மாதிரி உடல்ல பித்த சுரப்பையை அதிகரிக்க செய்து நம்மளுடைய கொழுப்புகளை எல்லாமே கரைச்சி அந்த இதய நரம்புல கொழுப்பு படியாம பாதுகாக்கிறதுல இந்த கேரட் ரொம்பவே முக்கியமா இருக்குது. அதனால நம்மளுடைய இதயம் பாதுகாப்பாவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா பற்கள். நம்மளுடைய பற்களை பேணி காக்கிறதும் இந்த கேரட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. நம்ம டெய்லியும் சாப்பிட்ற உணவுகள் மற்றும் குடிக்கிற குளிர்பானங்கள் இதெல்லாம் கிருமிகள் நம்மளுடைய பற்கள்ல இருக்கும். அந்த கிருமிகள்லாம் நம்மளுடைய பற்கள்ல சேரும் போது நம்மளுடைய ஈறுகள் வீக்கம், ரத்த கசிவு, பற்சொத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நம்ம பச்சையான கேரட்டை நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பற்கள்ல கிருமிகள் படிவதை தடுத்து பற்சொத்தை, நம்மளுடைய பற்களுடைய எனாமல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே பயன்படுதுங்க. அடுத்தது நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளை திறன். நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூளையினுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் கரெக்டா இருக்கும். அந்த மூளை திறனுடைய செயல்பாடு குறையாம இருக்கிறதுக்கு இந்த கேரட் பயன்படுதுங்க. நமக்கு என்னன்னா வயசு அதிகரிக்கும் போது மூளை செயல்திறன்ல குறைபாடு, மந்த நிலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுல பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாகவும் செயல்திறனாகவும் இருக்கிறதுக்கு இந்த கேரட் பயன்படுதுங்க. இந்த கேரட் அதிகமா சாப்பிடும் போது நம்மளுடைய மூளை திறன் ரொம்பவே பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது அஞ்சாவது புற்றுநோய். நம்ம உடல்ல புற்றுநோய் வராம இருக்கணும்னா நம்ம கேரட் அதிகமா சாப்பிடலாங்க. புற்றுநோய் இருக்கிறவங்களும் கேரட் சாப்பிடும் போது அதனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே பயன்படுதுங்க. அடுத்தது ஆறாவது நார்ச்சத்து. நம்மளுடைய அடுத்தது ஆறாவது பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு ஏற்படாம இருக்கிறதுக்கும் இந்த கேரட் பயன்படுதுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியா செரிமானம் ஆகாம மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இந்த செரிமான கோளாறு, மலச்சிக்கல் பிரச்சனைகள் இல்லாம தடுக்கிறதுக்கு இந்த கேரட் பயன்படுதுங்க. அடுத்தது ஏழாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரும நலம். நம்மளுடைய சருமம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே பயன்படுது.
இந்த கேரட்ல இருக்கிற விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய சருமத்துல வந்து ஈரப்பதம் வந்து குறையாம பாதுகாக்குது. அதே மாதிரி தோல் சுருக்கம் ஏற்படாமலும் நம்மளுடைய தோலை வந்து பளபளப்பா வச்சுக்கிறதுக்கும் இளமை தோற்றத்தை உண்டாகிறதுக்கும் இந்த கேரட் வந்து பயன்படுதுங்க. அடுத்தது 8வது பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அந்த நீரிழிவு நோய் வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த கேரட் வந்து மிக அவசியமானதா இருக்குதுங்க. நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு வந்து சரியான அளவுல பாதுகாத்து நம்மளுடைய நீரிழிவு நோயுடைய தன்மையை வந்து குறைக்கிறதுல இந்த கேரட் வந்து ரொம்பவே பயன்படுதுங்க. இப்ப பாருங்க, நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து இந்த கேரட் வந்து மிகப்பெரிய நன்மைகள் வந்து செய்யுது. ஸோ நீங்க இனிமே உங்க வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா டெய்லி ஒவ்வொரு கேரட் வந்து கொடுங்க. ரொம்ப பாதுகாக்கிறது, கண்களை வந்து பாதுகாக்குதுங்க. பெரியவங்களா இருந்தாலும் நம்ம வாரத்துல ஒரு 3 வாட்டியாச்சும் நம்ம அந்த கேரட் வந்து சாப்பிடலாம், நம்மளுடைய உணவுல சேர்த்திக்கலாம். நம்ம சமைச்சு சாப்பிட்றதை விட நம்ம பச்சையா சாப்பிடும் போது அதனுடைய பயன்கள் வந்து முழுமையா நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இனிமேல் இந்த கேரட்டை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கேரட் தானே அப்படின்னு சொல்லி அவசியமா அதை வந்து எடுத்துக்காம விடாதீங்க. கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நம்மளுடைய உடலுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் வந்து இந்த கேரட் வந்து கொடுக்குதுங்க. இப்ப இன்னைக்கு இந்த கேரட்டுடைய மருத்துவ பயன்கள் பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி அதனுடைய நன்மைகள் பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மருத்துவ பயன்கள் மற்றும் புதுவிதமான ரெசிபிகள் பத்தி ஒவ்வொரு வீடியோவா நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.